ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் பற்றின ரிவ்யூ ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன். ஏன் திடீர்னு ஹோட்டல் பற்றின ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன், இல்லை எக்ஸ்பீரியன்ஸுன்றதை பற்றி நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசன் இருக்குது. நான் சொல்கிறேன், வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். ரீசெண்ட்லாம் கிடையாது, இப்போ தான் இன்றைக்கி காலையில் தான் நான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். அதாவது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ மாதிரி தான் இருந்துச்சு. ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, அந்த ஹோட்டலை பற்றி ஒரு ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஹோட்டலுக்கு நானும் போய் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். ஸோ அதனால தான் அதை பற்றி, அந்த ரெஸ்டாரண்ட் பற்றி நம்ம ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட் நேம் அரேபியன் ஹாட் கிரில் அப்படின்றது திருநெல்வேலியில் இருக்குது. திருநெல்வேலியில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புது பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பாளையங்கோட்டை, அந்த ஜெயில் ரோட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஜெயில் ரோட்டில் போகிற ரோட்டில் ரைட் சைடில் இருக்குது அரேபியன் ஹாட் கிரில்ன்றது. ஸோ நிறைய பேர் போயிருப்பீங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில் யாராச்சும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் ஹோட்டல் பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ மேட்டர்னா, அந்த ரீல்ஸில் என்ன போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது அப்படின்றத பற்றி போட்டிருந்தாங்க. ஆனால் அங்கே ரியாலிட்டி என்னன்றதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நடந்து ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். 2 வீக்ஸ் முன்னாடி நான் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு ஃபுல் வைப்பில் இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். ஸோ காரில் தூத்துக்குடியில் தான் நடந்துச்சு. நான் தூத்துக்குடியில் தான் இருக்கேன். தூத்துக்குடியில் தான் மேரேஜ். ஸோ முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சும்மா ஜாலியாக எங்கேயாச்சும் அவுட்டிங் போவோம் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணது தான் இந்த திருநெல்வேலிக்கு. ஸோ ஆக்சுவலாக நாங்கள் பிளான் போட்டது மதுரை, கன்னியாகுமரி அந்த மாதிரி போகலாம் தான் பார்த்தோம். ஸோ பஸ்ஸை எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நம்மளால் மதுரைக்கு தூத்துக்குடிலாம் மதுரைக்கு கன்னியாகுமரிலாம் போக முடியாது. பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு சின்ன ஹோட்டலில் திங்கிற அளவுக்கு தான் கையில் காசு இருந்திருக்கு. ஸோ திருநெல்வேலிக்கு பிளானை போட்டு அங்கே ஏதாச்சும் ஹோட்டல் நல்லா இருக்கா, ரெஸ்டாரண்ட்டில் நல்லா இருக்குமா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு போய் சாப்பிடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா. ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மீடியமான ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக அதுவும் பெரிய ரெஸ்டாரண்ட். பிளான் படி தான் போய் நாங்கள் கண்டுபிடிச்சது இந்த அரேபியன் ஹாட் கிரில் ரெஸ்டாரண்ட்டு. ஆல்ரெடி 2-3 தடவை திருநெல்வேலியில் போய் நாங்கள் 2-3 ஹோட்டலில் போய் சாப்பிட்ருக்கோம். 3 ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம் இது வரைக்கும். 3 ஹோட்டலில் ஒரு 2 ஹோட்டல் பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு ஹோட்டலில் மட்டும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபுட்டு அவ்வளோ வெரைட்டி இல்லை. ஸோ அதுவும் சுமாரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல, அங்கே போய் கரெக்டாக மாட்டிக்கிறோம். ஸோ ஃபைன், ஓகே. இப்போ அரேபியன் ஹாட் கிரிலுக்கு நாங்கள் போகலான்னு போனோம், ஏன்னா ஃபுல் வைப்பில் இருந்தோம். ஸோ அங்கே போய் ஃபுட் ஆர்டர் பண்ண போகும்போது அவங்களோட சர்வீஸை பற்றி சொல்லணுன்னா, சர்வீஸ் நல்லாவே இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னாலுமே அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் கேட்காங்க. ரொம்ப அஃபண்ட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் சண்டை போடுற மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல. சர்வீஸ் நல்லா தான் இருந்துச்சு. ஃபுட்டில் தான் அவங்க கையை வச்சாங்க. லட்டில் வச்சேன் பார்த்தியா தாசு, நட்டில் வச்சேன் அப்படின்ற மாதிரி ஃபுட்டில் வச்சுட்டாங்க. சர்வீஸ் நல்லா கொடுத்தாங்க. தூத்துக்குடியில் அரேபியன் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கோம். தூத்துக்குடியில் அந்த ஷவர்மான்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு, நல்லாவே இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மைண்ட் செட்டப்பில் தான் சரி அரேபியன் அங்கே திருநெல்வேலி எப்படி இருக்குன்னு போய் திருநெல்வேலிக்கு போய் இந்த ஹோட்டல் பார்த்தோம். இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம், ஏன்னா அரேபியனில் அப்படின்னு தான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் போனோம். ஷவர்மாவை ஆர்டர் பண்ணோம். முதல்ல பேசிக் ஷவர்மா, அப்புறம் ஸ்பெஷல் ஷவர்மா, அதுக்கப்புறம் வேறு வெரைட்டி ஷவர்மாலே நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். ஸோ ஆர்டர் போட்டு பார்த்திங்கன்னா ஷவர்மா வந்துச்சு. ஷவர்மா என்ன சொல்கிறது, அந்த ஷவர்மாவில் தான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் டம்முன்னு இருந்துச்சு. என்னென்னா ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு. சிக்கன் ஷவர்மா தான் சொல்லியிருந்தோம். சிக்கன் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாஸ் உள்ளே எதுவுமே போடலை, வெறும் அந்த மேலே உள்ள ரொட்டி, அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன், அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சர்வ் பண்ணியிருந்தாங்க. அது கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, இப்படி தான் வரும், இதுக்கு முன்னாடி நாங்கள் ஷவர்மாவே சாப்பிட்டதே இல்லாத மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஷவர்மானா இப்படி தான் இருக்கும், இங்கே அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுவே ரொம்ப டிசப்பாயிண்ட். என்னடா இது ஷவர்மா இவ்வளோ மோசமாக இருக்குது, ஒரு வேளை எந்த ஷவர்மா தான் அப்படி இருக்குது, வேறு ஸ்பெஷல் ஷவர்மான்னு சொல்கிறாங்க, அதை ஆர்டர் பண்ணி பார்ப்போம். இல்லை வேறு வெரைட்டியில் ஷவர்மா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அந்த வெரைட்டிலாம் ஆர்டர் பண்ணி பார்ப்போம்னு பார்த்தா எல்லாத்துலேயுமே ஒரே டேஸ்ட் தான் போட்டு வச்சுருக்காங்க. அதே சிக்கனு, அதே வெஜிடபிள்ஸு. என்ன நான் இப்போ பிளேட்டு ஷவர்மானா பார்த்தீங்கன்னா தோசை மாதிரி ரவுண்டாக வச்சுருவாங்க, இல்லைனா ரோல் ஷவர்மானா ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர டேஸ்ட்டும் சரி, எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. சுமாரான டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. ஏன்டா போனோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல் வைப்பில் போயிருந்தோம், நல்லா சூப்பராக ஜாலி மூடில் இருந்தோம். அங்கே போய் ஃபுட்டு நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாலியாக இருந்திருக்கும். பட் அது ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஷவர்மா மட்டும்தான் பிரச்சனையாக பார்த்தா இல்லை. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் சிக்கன் சாண்ட்விச் சொல்லியிருந்தோம். சிக்கன் சாண்ட்விச்லேயுமே ஷவர்மாக்குள்ளே அதே ஸ்டஃபிங் தான் இதுலேயும் போட்டிருக்காங்க. இதுலேயும் அதே டேஸ்ட் தான் இருக்குது. என்னன்னு தெரியல, எல்லாத்துலேயுமே சுற்றி அந்த சிக்கன் டேஸ்ட், அந்த ஒரே டேஸ்ட்டு தான் அவங்க போட்டு ஒரு மாவு எடுத்து சின்னதாக நம்ம இட்லி செட்டில் சின்னதாக போட்டோம்னா இட்லி, அது பெருசாக ரவுண்ட் ஆக்கணும்னா தோசை,
அந்த மாதிரி உண்மையில ஆகிப்போச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். சாண்ட்விச்லேயும் சரி, பிஸா வந்து ஆக ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பிஸாவுமே அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஒரே ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களோட ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு. அந்த நார்மல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அது போக செஸ்வான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதுவும் நல்லா இருந்துச்சு. அது உண்மையாக சொல்லி ஆகணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டு சிக்கன்னு பேரை வச்சு நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணாலும் சரி, அந்த டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஏன்னு தெரில. அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஆச்சு. எங்களுக்கு மட்டும் போன டைமில் மட்டும் அப்படி நடந்திருக்கா என்னென்னு தெரியல அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரீல்ஸை பார்த்ததுக்கப்புறம் ரீல்ஸில் அவங்க வந்து ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை நாங்கள் போனதுனால தான் அது தப்பாக இருந்திருக்குமோ, நாங்கள் போகிற நேரம் சரியில்லையோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கீழே கமெண்ட்ஸை பார்க்கும்போது 10ல் ஒரு 6 பேராச்சும் வந்து அந்த ஹோட்டலை பற்றி நெகட்டிவாக தான் சொல்லியிருந்தாங்க. ஃபுட்டு வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதைத்தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன் இந்த மாதிரி ஃபுட்டில் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் தான், பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து சாப்பிட்றாங்க, பெரிய ரெஸ்டாரண்ட் தான். அவங்க ஏன் இந்த மாதிரி டேஸ்ட்டில் இந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியல. சர்வீஸ் நல்லா இருந்தால் சர்வீஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு போக முடியாது இல்லையா? ஃபுட்டும் நல்லா இருக்கணும். ஃபுட்டு வந்து மோசமாக இருக்கிறது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ளூயன்சர் மேலேயும் தப்பு இல்லை. அவங்க போகிற நேரத்துக்கு அந்த ஃபுட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம் வெரைட்டியாக. ஏன்னா நம்ம நிறைய பேர் பார்ப்பாங்கன்றதுக்காண்டி அவங்க வந்து ஸ்பெஷலாக அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம். அதனால கூட அன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க இன்ஃப்ளூயன்சர் அவங்க மேலேயும் நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. தப்பு ஃபுல்லாகவே அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மேலே தான் தப்பு இருக்குது, ரெஸ்டாரண்ட் மேலே தான் தப்பு இருக்குது. அவங்க ஃபுட்டை வந்து குவாலிட்டியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நாங்களே போய் தின்னு சாப்பிட்டுட்டு அந்த ஆதங்கத்தில் நேரில் போய் சொல்லிட்டோம். நாங்கள் ஓனர் ஃபோன் போட்டு கொடுங்க, யார் சமைச்சாங்களோ அவங்களுக்கு கூப்பிடுங்கன்னு நாங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டோம், பேசினோம். ஆஷாலாம் பேசலை. ஏன் ஃபுட்டு இவ்வளோ கேவலமாக இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்றத நாங்கள் தெளிவாக கேட்டோம். ஏன்னா பே பண்ணுறோம், காசு ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட் வேணும்ல, அதுக்கேற்ற மாதிரி டேஸ்ட். ஏன்னா இருந்த காசு கொஞ்சம் காசு தான் இருந்துச்சு, கொஞ்சம் மட்டும் தான் இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் அந்த ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம். ஸோ நல்லா இல்லைன்னா மறுபடியும் வேறு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட கூட காசு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட போகும்போது ஃபுட்டு வந்து குவாலிட்டியாக இல்லைன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆக மாட்டோமா? அந்த ஒரு வருத்தம் தான். ஸோ அதனால் அவங்ககிட்ட போய் கேட்டோம். அவங்களும் இந்த பதிலும் சொல்லலை. நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குறோம் சார், நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 நாள், ஒரு 5-6 நாள் கழித்து இந்த ரீல்ஸை பார்த்தோன்னே இந்த மாதிரி ப்ரொமோஷன் மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபுட்டு நல்லாயிருக்கு, இங்கே வந்து இப்போ சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோஷன் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காண்டி தான் அந்த ரீல்ஸை பார்த்து டென்ஷன் ஆகி தான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, அவங்க ஃபுட்டில் தான் பிரச்சனை. சரி, ஃபுட்டு குவாலிட்டியில் தானே பிரச்சனை, குவாலிட்டியில் பிரச்சனை கிடையாது, வெரைட்டியில் பிரச்சனை, அவங்க வந்து சரியாக சமைக்க தெரியல அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கமெண்ட்டில் ஒருத்தர் வந்து போட்டிருக்காரு, ஃபுட்டு அந்த மீட்டு வந்து பழைய மீட்டை போட்டிருக்காங்கன்ட்டு ஆல்ரெடி அந்த ஹோட்டல் மேலே பிரச்சனையாகி அந்த ஹோட்டலை வந்து சீல் பண்ணியிருந்தாங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். க்ளோஸ் பண்ணி ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் இந்த ரீல்ஸில் கீழே கமெண்ட்டில் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் நல்ல ஜாலியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ அதனால் படித்து பார்த்தம்போது இந்த மாதிரி விஷயம் ஒன்று தெரிய வந்துச்சு. அந்த ஹோட்டல் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி பழைய கறியை போட்டு பிரச்சனையாகி கடையை மூடியிருக்காங்க. அந்த ஹோட்டலை மூடிட்டு இப்போ தான் மறுபடியும் திறந்துருக்காங்க. அகைன் இந்த ஃபுட்டு ஆனால் வெரைட்டியில் வந்து பிரச்சனை ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி அந்த ரெஸ்டாரண்ட் மேலே ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது அப்படின்ற விஷயமும் தெரிய வந்து அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் மேலே ஆல்ரெடி நிறைய பிளாக் மார்க் இருக்க தான் செய்யுது. ஸோ வந்து அந்த ஹோட்டலை கம்ப்ளீட்டாக நான் வந்து மூடணும், அது மேலே நெகட்டிவ் ஃபேம் ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த வீடியோ சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, குவாலிட்டிலேயே இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்ட்டு தான் நான் பேச வரேன். நான் சாப்பிடும்போது எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண முடியும். மற்றவங்களுக்கு நான் சாப்பிடும்போது நல்லா இல்லை, இன்னொருத்தவங்க சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு, அதனால் அவன் நல்லா இருக்குன்றதுக்காண்டி நானும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. எல்லா ஹோட்டல்லையுமே, எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும், எல்லா ஃபீல்டுலையுமே பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஒரு நாள் 2 நாள் வந்து மிஸ்டேக் வர்றது தப்பு தான், மிஸ்டேக் வர்றது சகஜம்தான். அதை திருத்திக்கிட்டு மறுபடியும் சரி பண்ணி நடத்துகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் முக்கால்வாசி நேரமும் தப்பாகவே இருக்குது. சரியில்லைன்னா கண்டிப்பாக வந்து அந்த மேனேஜ்மெண்ட்லேயோ, அந்த ஃபீல்டுலேயோ, அந்த ஹோட்டல்லையோ ஏதோ பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அவங்க கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி பழைய ப்ராடக்ட்டை கொடுக்கறது, கெட்டுப்போன கறிகள்லாம் வச்சு இந்த மாதிரி ஃபுட்டை வந்து கொடுக்கறது வந்து சரியில்லை. ஏன்னா வந்து ஃபேமிலியாக வரவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு வருவாங்க, பெரியவங்க வருவாங்க, வயசானவங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கறியை கொடுத்து, இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாத ஃபுட்டை கொடுத்து அவங்களுக்கு எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்றுப்பா? சின்ன ஹோட்டலில் நம்ப முடியாது. ஹைஜீன் வந்து பிரச்சனையாக இருக்கும் தான் பெரிய ரெஸ்டாரண்ட் வராங்க. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, ஏசி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் உள்ள வச்சுருக்காங்க, இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபுட்டும் பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக கொடுக்குறோன்ற மாதிரி
ப்ரொமோட்டும் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபுட்டை கொடுக்கும்போது பழைய மீட்டை கொடுக்குறாங்க, இல்லைனா கெட்டுப்போன கறியை கொடுக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வரும்போது ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் போயிட்டு, ஒரு பெரிய ஹோட்டல் மேலேயே நமக்கு நம்பகத்தன்மை இல்லாமல் போனது ஒரு கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தூத்துக்குடியில் ஹனிஃபான்ற ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஏன்னா இதே பிரச்சனை தான். பழைய கறி, கெட்டுப்போன கறியை வந்து அவங்க பிரியாணியில் ஏதோ கலந்து கொடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கறி. அதனால நிறைய பேருக்கு ஃபுட் பாய்சனிங் ஆகி ஏன் வந்து இவங்க ஃபுட்டில் வந்து இவ்வளோ காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்கன்னு சத்தியமான தெரியல. பெரிய ரெஸ்டாரண்ட்டு அந்த அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு ஹையாக தான் வாங்குறாங்க. ஸோ நல்ல அந்த ப்ரைஸும் ரொம்ப ஹையாக தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் குவாலிட்டியாக கொடுக்கலாம். கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே தப்பான விஷயமாக தான் இருக்குது. ஸோ அதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓப்பனாக தெரிய மாட்டேங்கி என்ன பண்ணுறாங்க, சமைக்கிறாங்க, என்ன மாதிரி ஃபுட்டு போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்கி நம்பி போய் சாப்பிட்றோம். ஸோ அதை தான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவேராக இருங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது பிடிக்கல, லைட்டாக ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுது, சாப்பாடில் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குன்னா போட்டுட்டு அப்படியே ஓடி வந்துடுங்க. இல்லைனா அங்கே ரெஸ்டாரண்ட் மேலே அவங்கள்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஃபுட்டு சரியில்லைன்ட்டு. அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணுன்னு மட்டும் சாப்பிடாதீங்க. இல்லை இந்த மாதிரி ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா 4 பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் இந்த மாதிரி வீடியோ போட்டிருப்பாங்க, அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மூலிமா நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், எந்த ஹோட்டல் நல்லா இருக்காது. பெஸ்ட்டான சர்வீஸு கொண்ட நல்ல ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுற பெரிய பெரிய நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்க தான் செய்யுது. ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டு. நான் சொல்கிறதுனால நிறைய பேர் தெரிஞ்சிருவாங்களா, தெரிஞ்ச மாட்டாங்களான்னு தெரியாது. நான் இதே எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு தெரியல. ஸோ இருந்தாலும் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அரேபியன் ஹாட் கிரில் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டில் போய் யாரெல்லாம் போய் சாப்பிட்ருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஒருவேளை நாங்கள் போன நேரம் நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் போயிருந்தால் கூட அந்த டைமில் வந்து ஃபுட்டு நல்லா இருந்திருக்கலாம். ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க மற்றவங்களும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஸோ அவேராக இருங்க. தேங்க்யூ.